வெல்கம் டு ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது என்னதுங்க, இதை ஏங்க நம்ம கற்றுக்கணும், கற்றுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பல கேள்விகள் வந்து நமக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. நம்மளுடைய உடம்புல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, மூக்கு இருக்குது, இது எல்லாம் சேர்ந்ததாக வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த ஹெட்டிங்லேயே உங்களுக்கு வந்து அதுக்கான அர்த்தம் வந்திருக்கும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சரிங்க, ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சென்டென்ஸ்னால் என்னங்க, சில வேர்ட்ஸ் சேர்ந்ததாக வந்துட்டு ஒரு சென்டென்ஸ் ப்ராப்பரான மீனிங் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரைட் ஏ லெட்டர், நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன். சரிங்களா, ஐ ஒரு அர்த்தத்தை கொடுக்குது, நான் ரைட் எழுதுகிறேன் ஒரு லெட்டர். சரிங்களா, ஸோ இது ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு வித்தியாசமான அர்த்தங்களை கொடுக்குது. எல்லாமே சேமாக ஒரே விதமான மீனிங் கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த மீனிங் கேட்டால் போல் அதற்கு பெயர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ அது என்னென்ன பெயர்கள், அந்த பெயர்கள் எல்லாம் சேர்ந்ததாக வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. தேர் ஆர் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் இங்கிலீஷ். என்னென்னு பார்க்கலாம். நவுன், ப்ரனவுன், verb, adverb, adjective, preposition, conjunction, interjection. சரிங்களா, 8 இருக்குது. இதை ஏங்க நம்ம கற்றுக்கணும், ஏன் கற்றுக்காமல் இருக்கக்கூடாதா? நார்மலாக வந்துட்டு நம்ம நிறைய வேர்ட்ஸு சென்டென்ஸ் எல்லாமே கேட்குறோம், பார்க்குறோம். ஏன் மொபைலில் கூட இப்போ வந்துட்டு ஈஸியாக வந்து நிறைய வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். பட் பேசணும் அப்படிங்கிற பொழுது வந்துட்டு நம்ம கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்பராக பேசணும். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அசிங்கப்பட்டுறக்கூடாது, நம்ம பேசுகிறத பார்த்து யாரும் சிரிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிராமட்டிக்கல் தெரிஞ்சுட்டு, கிராமர் தெரிஞ்சுட்டு பேசக்கூடியவங்களுக்கு வந்துட்டு அந்த மிஸ்டேக் வந்து வராது. சரிங்களா, நீங்கள் சென்டென்ஸ் வந்து ஈஸியாக அமைக்கலாம், எழுதலாம், பேசலாம். ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து கற்றுக்க போகிறது. ஸோ இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நாம் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஒன்றான நவுன். நவுனில் வந்துட்டு தமிழில் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர்ச்சொல், நவுன். இதை வந்து ஆங்கிலத்தில் நேமிங் வேர்டு, நவுன்னா நேமிங் வேர்டு. ஸோ இது வந்து என்னென்ன பெயர்களை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ். நேம் ஆஃப் த பர்சன் அப்படின்னா நம்ம வந்து வழக்கமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையோ வெளியிலையோ ஒரு மனிதரை வந்து பெயர் சொல்லி தான் வந்து நம்ம கூப்பிடுவோம். ஸோ அதே மாதிரி அவங்க டாக்டர்ஸ், அவங்க இன்ஜினியர்ஸ், அங்கே இன்ஜினியர் வராங்க, அங்கே டாக்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க, அங்கே டீச்சர் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுடைய வேலை சம்மந்தமான பெயர்களும் வந்து இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ராம், ராகுல், ரவி, ராணி அப்படின்னு சொல்லி பெயர்களும் இருக்கும். அந்த பெயர்கள் வச்சு தான் நம்ம கூப்பிடுவோம். இது எல்லாமே வந்துட்டு நேம் ஆஃப் த பர்சனில் வந்து சேர்ந்துருங்க. அடுத்ததாக வந்து நேம் ஆஃப் த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. எங்கள் ஊர் இந்த ஊருங்க, எங்கள் ஊர் பேர் இதாங்க. இப்போ நம்ம ஊருக்கு போனோம்னா நம்ம ஊர் பேர் சொன்னால் தான் போய் பஸ்ஸில் இறக்கி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பிளேஸ், அதாவது அந்த ஊருடைய பெயர். எக்ஸாம்பிள் வந்துட்டு தமிழ்நாடு, மதுரை, பெங்களூர், இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஊரினுடைய பெயர். ஒரு இடத்தினுடைய பெயர், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், இந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய பெயர், இந்தியா, இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த பிளேஸில் வந்து சேர்ந்துடும். சரிங்களா, இது மட்டும் கிடையாது, சொல்லிட்டு போனால் நிறைய சொல்லிகிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து புரிகிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். சரிங்களா, கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இதான் வந்து நேம் ஆஃப் த திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பெயர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைங்களே எடுத்துக்கோங்க, பேக்கு, புக்கு, பென்சில், எரேசர், இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொருள்களுக்கும் ஒரு பெயர் இருக்கும் இல்லையா. ஸோ சேர், டேபிள், சைக்கிள், பைக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அந்த பொருளினுடைய பெயர். அந்த பொருள் அப்படின்னா திங்ஸ், அந்த திங்ஸ்னுடைய பெயர்கள். அந்த பொருளினுடைய பெயர்களை என்னென்ன வருதோ எல்லாமே வந்துட்டு நேம் ஆஃப் த திங்ஸில் வந்து சேர்ந்துருங்க. அடுத்ததாக அனிமல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா. கேட்டு, டாக்கு, டைகர், ரேபிட், இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே வந்து நேம் ஆஃப் த அனிமல்ஸில் வந்து சேர்ந்துருங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நவுன் தான். சரிங்களா, ஸோ இந்த நவுனை வந்துட்டு ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காங்க்ரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுறாங்க. இப்போது நவுனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மணி கோ டு ஸ்கூல், மணி பள்ளிக்கு செல்கிறான். சரிங்களா, இப்போது மணி அப்படிங்கிறது ஒரு பர்சனுடைய பெயர். ஸோ அதனால் அது நவுன். அதே மாதிரி ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு இடத்தினுடைய பெயர். ஸோ அதனால் அதுவும் வந்துட்டு நவுன். சரிங்களா, இந்த சென்டென்ஸில் வந்து 2 நவுன் வந்து இருக்குது.
த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். சென்னை இஸ் த மோஸ்ட் பாப்புலர் சிட்டி. சென்னை ஒரு இடத்தோட பெயரை வந்து குறிக்குது, ஒரு ஊரினுடைய பெயரை குறிக்குது. சிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இடத்தினுடைய பெயர், அது வந்து சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்துட்டு நவுன் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ அதே மாதிரி நான் இன்னும் 2 சென்டென்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த 2 சென்டென்ஸில் எது நவுன் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு அதுக்கான ஆன்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராணி லிவ்ஸ் இன் இந்தியா. ராணி இந்தியாவில் வசிக்கிறாங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. இந்தியா எனது நாடு. சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு எது வந்து நவுன் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ புரிஞ்சிச்சா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு ஆன்சரை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நவுனில் வந்து 2 டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். காங்க்ரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த காங்க்ரீட் நவுனை வந்துட்டு 4ஆக வந்து டிவைட் பண்ணுறாங்க. காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ நவுன் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்னென்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன, அடுத்ததாக வந்துட்டு இதில் வந்து எத்தனை வகையான பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது? 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆனது நவுன். நவுன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், நேமிங் வேர்டு. அதில் வந்துட்டு நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ் அண்ட் திங்ஸ் இதெல்லாம் வந்து வரும், என்ன யாருனுடைய பெயர்கள்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.